பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளை காரியமத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் கர்த்ததாமே நீ செய்த நன்மைகளை உடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தந்தானை துதிப்போமே இது சபையோரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே இது சபையோரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. நிந்தாயாய் எனக்கு நந்த நந்த மானவிள்ள கரியதோர் நன்மை மிக மிக விந்தாயாய் எனக்கு நந்த நந்த மானவிள்ள கரியதோர் நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. திரு சபையோரே, கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 27ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதே நிமித்தம் அவருடைய குடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது ராஜா பாடுவதாக இது எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை உறுதி செய்யும்படியாக நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. பெரியமானவர்களே, கர்த்தர் நமது பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக நிற்பவன் யாரும் ஒருவரும் இல்லை. மேலும் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்றும் சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்ததாக வாக்கு பண்ணிவிட்டாரானால் எத்தனை விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்றும் கர்த்தர் வேதத்திலே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏசாயாவில், இதோ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதி மார்க்கது என்றும் சொல்லப்பட்டுள்ளதே. எனவே கர்த்தர் நமக்கு சமாதானத்திலே கர்த்தர் நமக்கு செய்யும்படி கட்டளையிட்ட காரியத்தில் உற்சாகமாக தொடர்ந்து செய்வோமா? கர்த்ததாமே இப்படி கேட்க போகிற சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, நேற்று தினத்திலே சபையின் மேலே கட்டிட பணி ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பணி ஆரம்பித்த போது நாங்கள் இங்கேருந்து புறப்பட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு 2-3 தெரு தள்ளி எங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வீட்டிலே சபைக்கு உண்டான சில காரியத்தை ஆயத்தம் பண்ணி அங்கே சபையை நடத்தி கொண்டிருந்தோம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதத்திற்குள்ளாக வேகமாக சபையினுடைய மேல்தள காரியம் முடிந்து கொண்டிருந்தது. அப்படி நான் 40 நாள் உபவாசத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது என்னோடு ஊழிய செய்கிற ஒரு ஊழியக்காரர் அவர் என் பக்கத்தை வந்து நின்று, நீ என்னப்பா நிம்மதியாக உட்காந்து பாட்டு பைபிள் வாசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். மேலே தேவனுடைய காரியம் தான் நடக்குது, அதனால பைபிள் வாசிக்கிறேன்ப்பா, ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன்னு சொன்னேன். இல்லை, வெளியே எல்லாரும் பேசிக்கிறாங்க, இந்த ஏரியாவில் இருக்க இந்த சிவிக் எக்ஸன் காரங்கெல்லாம் உனக்கு விரோதமாக எதுவும் திட்டம் போடுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். நாங்கள் இருக்கதே நிறைய பேருக்கு பிடிக்கல. ஏன்னா நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள வர்றாங்க. சத்துரு பிடியில் இருக்கிற ஜனங்கள், சூனிய கட்டுகளில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். கொடுத்து அவர் கொண்டு வந்த ஆட்களை
சேர்க்கிறதுனால எல்லாரும் நாம் என்னமோ மதம் மாத்திரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் எனக்கு பயம் இல்லை. கர்த்தர் செய்கிற செய்கைக்கு விரோதமாய் யார் நின்று காரியம் செய்ய முடியும்? ஏன் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லைப்பா, ஏதோ கோர்ட் ஆர்டர் அது வாங்கியிருக்காங்களாம், அதனால் நீ கட்டுறதை அவங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறுத்திட்டோம்னா நமக்கு அவர் அந்த ஆளுக்கு நஷ்டம் இல்லாத போயிடும், கொஞ்சம் நஷ்டத்தோடு போயிடும். முழுசாக கட்டி முடிக்கட்டும். முழுசாக கட்டி முடிச்சுட்டு அன்னைக்கு அவங்க கொண்டாடுவாங்கல்ல, அன்னைக்கு போலீஸோட நம்ம உள்ளே போய் நம்ம காரியத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த சிவிக் எக்ஸனோராவை சேர்ந்தவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. அப்போ அந்த நேரத்தில் நான் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வாசித்து கொண்டிருந்தேன். அவர் சொல்லி முடித்த உடனே அவரை உத்து பார்த்துட்டு குனிந்த உடனே என் கண்களில் பட்ட வசனம், இந்த வீடு ஜீவனுடைய தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது என்ற வசனத்தை பார்த்தோன்னே சிரிச்சுட்டு என்ன சொன்ன, பார்ப்பா, நீ சொன்ன உடனே ஆண்டவர் என்னை பலப்படுத்தும்படியாக ஒரு வார்த்தை கொடுக்கிறார். இந்த வீடு ஜீவனுடைய தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கும். அதனால சத்தியம் போகாத வரையில நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்திற்கு நாம் தைரியமாய் துணை நிற்போமானால் சத்தியம் நமக்கு துணையாக இருக்கும். பயப்பட வேண்டியதில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர், நீ கொஞ்சம் கூட பயலாமல் இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிச்சாரு. ஏன்னா ஊரே உனக்கு விரோதமாக திரண்டு நிற்குது அப்படின்னு நான் சொன்னேன். இருக்கட்டும், பரவாயில்ல, கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார்கள். கடைசியாக எல்லாம் முடிந்து குறித்த வெளியிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபையினுடைய பிரதிஷ்டை ஆராதனை இருந்தது. அன்றைக்கு திருவிருந்தும் இருந்தது. எனவே எங்களுடைய 2 கைகளிலும் ஒரு கையில் அப்பமும் ஒரு கையில் ரசமும் எடுத்துக்கொண்டு நான் மேலே ஏறி போக எனக்கு பின்னால் எல்லாரும் பாடிக்கொண்டு பின்னால் வந்தாங்க. அப்போ பின்னால் இருக்கிறவங்க சொன்னாங்க, ஐயோ, கீழே நிறைய பேர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியல, கையில் என்னமோ பேப்பர்கள்லாம் வச்சுருக்காங்க, நீங்கள் காது பட பேசுங்க. கர்த்தர் சொன்னார், கண்டுக்காமல் நீ போ மகனே, மேலே மேலே போய் உன் காரியத்தை கவனி அப்படின்னு சொன்னார். அது மேலே நான் போய் ஆதிசருக்கு போய் ஆதிசரில் நின்று அந்த நாடிலே பிரதிஷ்டை ஆராதனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் காத்து கொண்டிருந்தேன். அப்போ நான் கூப்பிட்டு அந்த பாஸ்டரை கேட்டேன். என்கிட்ட சொன்னவரை, என்னமோ சொன்னியப்பா, என்னவோ எல்லாம் வராங்க ஏதோ அப்படின்னு. இப்போ நான் காலியாக தான் இருக்கிறேன், உங்களுக்கு வேணால் வரட்டுமே, வந்து என்னை பார்க்கட்டுமே, என்ன அவங்க சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு காத்து கொண்டிருந்தேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை, கர்த்தருக்கே மகிமை. அன்றைக்கு நான் பார்த்தவருடைய இன்றைய வரை நான் பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி கர்த்தர் தேவ கிருபையோடு இந்த சபையை ஆரம்பித்து இந்த நாள் வரை இது இத்தனை வருஷங்களாக 32 வருஷங்களாக கர்த்தருக்கு மகிமையாய் அவருடைய சபையை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் ஒன்று கூட தரையில் விழுந்து போகாதபடி எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், பயம் வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, வார்த்தையில் உண்மையுள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, நீ சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம் ஐயா. நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிடல் இருக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காய் உமக்கு நன்றி. இம்மட்டும் 33 ஆண்டுகளாக எங்களை நடத்தி வருகிறீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து நடத்தும் நாமத்திற்கு மகிமையாய் நாங்கள் காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.